ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு குழந்தை பிறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாவே நான் குண்டா தான் இருக்கேன். எல்லாரும் என்ன பார்க்குறவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசி சிரிப்பாங்க. என்கிட்டயே சொல்லுவாங்க, "நீ ரொம்ப குண்டா இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவேன், "இப்படி என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "நீ எனக்கு எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். அதனால நீ ஃபீல் பண்ணாதன்னு" சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம மனசு கேட்காத. ரொம்ப அழுவேன். ஒரு 10 நாள் நடப்பேன். அதுக்கப்புறம் கால் வலிக்கும் அந்தால விட்டுறது. அதுக்கப்புறம் என் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா நோயெல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். டாக்டர் சொன்னாங்க, "நீ வெயிட் குறைம்மா கொஞ்சம்" அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம இனி வெயிட் குறைப்போம். நம்ம ஹெல்த்துக்காண்டி நம்ம வெயிட் குறைப்போம்ன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சேன். நடந்து எக்சர்சைஸ் பண்ணி 72 கிலோலேருந்து 56 கிலோ வந்துட்டேன். வந்து ரொம்ப ஹேப்பியா தான் இருந்து எனக்கு. அப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ என்ன குறை சொன்ன அதே ஆளு என்கிட்ட வந்து சொல்லுது, "நீ குண்டா இருக்க மூச்சில தான் நீ அழகா இருந்த. இப்போ நீ நல்லாவே இல்ல. மூஞ்செல்லாம் சுருங்கி ஒல்லியாகி நல்லாவே இல்ல நீ" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. குறை சொல்றவங்க எப்பவும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒல்லியா இருந்தாலும் குறை தான் சொல்லப் போறாங்க. குண்டா இருந்தாலும் குறை தான் சொல்லப் போறாங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொல்றாங்க நம்ம காதுல ஏத்துக்கிடாம, நம்ம உடம்புக்காண்டி நம்ம உடற்பயிற்சி செய்யணும். செஞ்சு நம்ம வெயிட் குறைக்கணும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து பார்க்க போறது கிடையாது. அதனால எல்லாரும் நடங்க. நடந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. அவங்க ஹெல்த்துக்காக மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக பண்ணாதுங்க.